வணக்க மக்களே. கொய்யாப்பழமும் அதனுடைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளும் வாயு தொல்லைக்கு கொய்யாப்பழம் தீர்வளிக்கிறதோட வயிற்றுப்போக்கு வயிற்றுக்கடுப்பு போன்ற பிரச்சனைகள் வந்தும் உங்களுக்கு கொய்யாப்பழம் நிவாரணம் அளிக்கும் மக்களே. கொழுப்பு சத்து குறைவான பழம் இந்த கொய்யாப்பழம் அப்படின்றதால இது உங்களுடைய பசியை கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ உடல் எடையை குறைக்கக்கூடும், உடல் எடையை குறைக்கும், ஆரோக்கியமான முறையில் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கொய்யாப்பழத்தை எடுத்துக்கோங்க. நீரிழிவு நோயாளிகளுக்கு உகந்தது இந்த கொய்யாப்பழம். அருமையான ஒரு கனிச்சாறு அப்படின்னு கூட சொல்லலாம். குடல் புண்ணை ஆற்றக்கூடிய வல்லமை கொய்யாப்பழத்துக்கு இருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி சாத்தியம், கொய்யாப்பழத்தை எந்த அளவுக்கு எடுத்துக்கும் போது எந்த அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் கிடைச்சு இந்த பிரச்சனைகள் குணப்படுத்தப்படுது, மேலும் என்னென்ன மருத்துவ நன்மைகள்லாம் கொய்யாப்பழத்தில் இருக்கு அப்படின்றத பத்தி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். வாங்க அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க நம்மளோட ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் கொய்யாப்பழம். உங்களோட இம்யூன் பவரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு கொய்யாப்பழத்தை சாப்பிடலாம். கொய்யாப்பழத்தில் விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து வளமான அளவில் நிறைஞ்சிருக்கிறதால இந்த கொய்யாப்பழத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உடலினுடைய இம்யூன் பவர் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து எந்த விதமான நோய் தாக்கமும் ஏற்படாதவாறு வருமுன் காப்பது சிறந்தது அப்படின்றது போல நீங்கள் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து ஆரோக்கியமாக இருக்கலாம். உங்கள் உடல் இருக்கக்கூடிய பல விதமான நோய்களையும் நீங்கள் உங்களுடைய இம்யூன் பவரை அதிகரிக்கிறது மூலமாக குணமும் படுத்திக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் கொய்யாப்பழத்தை எடுத்துக்கோங்க. மலச்சிக்கல் பிரச்சனையை போக்கப்படும் நீங்கள் கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது. மலச்சிக்கலால் அவஸ்தைப்படுபவர்கள் கொய்யாப்பழத்தை உட்கொண்டு வந்தாங்க அப்படின்னா மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து விரைவில் அவங்க உடனே விடுபடலாம். ஸோ மலச்சிக்கல் பிரச்சனை வரக்கூடாது, முன்னாடியே தடுக்கணும் அப்படின்னா கூட கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து கொய்யாப்பழத்தை எடுத்துக்கோங்க. மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு குணப்படுத்தப்படும். செரிமானம் சார்ந்த அந்த பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கி போயிடும். ஸோ அப்போ மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு குணமடைஞ்சிடும். பற்கள் வலுவடைகிறதுக்கு நீங்கள் கொய்யாப்பழத்தை எடுத்துக்கலாம். கொய்யாப்பழத்தில் நறுக்கி நீங்கள் சாப்பிட்றத விட அதை அப்படியே எடுத்து பற்கள்லையும் ஈறுகள்லையும் கொய்யாப்பழத்தினுடைய அந்த துணுக்குகள் சத்துக்கள் சாறுகள்லாம் படக்கூடிய அளவுக்கு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா பற்களும் ஈறுகளும் உங்களுக்கு வலுவடையும், ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஈறுகள் உங்களுக்கு வலுவிழந்து காணப்படுவது, பற்கள் ஆடுவது போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுமே நீங்கள் இந்த மாதிரி கொய்யாப்பழத்தை நறுக்கி சாப்பிட்றத விட அப்படியே சாப்பிட்டீங்க அப்படின்னா பற்கள் ஈறுகள் உங்களுக்கு வலுவடையும், செரிமான மண்டலம் பலமடையும். நீங்கள் கொய்யாப்பழம் எடுத்துக்கொள்ளும் மக்களே. கொய்யாப்பழம் செரிமான மண்டல உறுப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா பலப்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்டிருக்கு. இந்த கொய்யாப்பழத்தை நீங்கள் உண்பதால வயிறு, குடல், இரைப்பை, கல்லீரல், மண்ணீரல் போன்றவை எல்லாமே உங்களுக்கு பலம் பெறும். ஸோ ஒட்டுமொத்த செரிமான மண்டலமே பலமடையும். மேலும் இது மலக்கிருமிகளை கொல்லக்கூடிய சக்தியும் எக்ஸ்ட்ராவாக வச்சிருக்கு. ஸோ மலக்கிருமிகளை கொல்லக்கூடிய சக்தியை கொண்டு இருக்கிறதால இந்த மாதிரி மலக்கிருமிகளை நீங்கள் கொள்ளணும்னு நினைச்சீங்க, செரிமான மண்டலம் பலமடையணும்னா கண்டிப்பாக நீங்கள் கொய்யாப்பழத்தை எடுத்துக்கோங்க. ரத்த சோகை உங்களுக்கு குணப்படுத்தப்படும், வராமலும் தடுக்கப்படும் நீங்கள் கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது. ரத்த சோகை இருக்கிறவங்க கொய்யாப்பழத்தை தொடர்ந்து உட்கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரத்த சோகையிலிருந்து விடுபடலாம். கொய்யாப்பழத்தில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கிறதால ரெட் பிளட் செல்ஸ் சொல்லக்கூடிய ரத்த சிவப்பணுக்கள்ல இரும்பு சத்து உங்களுக்கு அதிகரிக்கும். ஸோ ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கிறதால அனிமியா சொல்லக்கூடிய இந்த ரத்த சோகை பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடலாம், வராமலும் தடுக்கலாம். அதுக்கு நீங்கள் கொய்யாப்பழத்தை எடுத்துக்கோங்க. போதையை மறக்கடிக்கக்கூடிய சக்தி வந்து இந்த கொய்யாப்பழத்துக்கு இருக்குது மக்களே. ஸோ இது குறிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு ட்ரிங்க் அடிக்டடாக இருக்கக்கூடிய ஆட்கள் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கொய்யாப்பழத்தை எடுத்துக்கோங்க. போதையே இது உங்களுக்கு மறக்கடிச்சிடும். மது போதைக்கு அடிமையானவர்கள் அந்த பழக்கத்திலிருந்து விடுபட நினைச்சாங்க அப்படின்னா கொய்யாப்பழத்தை அதிகம் சாப்பிடலாம். அவங்க கொய்யாப்பழத்தை சாப்பிட கொடுங்க. இப்படி தொடர்ந்து அவங்க சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா மது அருந்தக்கூடிய அந்த ஆசை வெறி எல்லாமே வந்து தூளாகி போயிடும். இதனால மிக எளிதிலே மது போதை பழக்கத்திலிருந்து விடுதலை பெறலாம். ஸோ அதுக்கு தொடர்ந்து கொய்யாப்பழத்தை எடுத்துக்கோங்க. அப்பதான் சாத்தியம். புற்றுநோயை தடுக்கும் கொய்யாப்பழம். கொய்யாப்பழத்தில் லைகோபேன் மற்றும் கரோட்டினாய்டுகள் அதிகம் இருக்கு. இது புற்றுநோய் கட்டிகள் ஏற்பட தடுக்கக்கூடிய குணம் கொண்டிருக்கு. உங்களுடைய உடல்ல பொதுவாகவே புற்றுநோயுடைய அந்த கிருமிகள் இருக்கு பாத்தீங்களா, ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், அதோடைய பரவலை தடுத்து புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு கொய்யாப்பழத்தை நீங்க எடுத்துக்கோங்க. ரத்த அழுத்தம், உங்களுடைய பிபி இருக்கு பாத்தீங்களா, பிளட் பிரஷர், அது சம்பந்தமான பிரச்சனைகளை நீங்க வராமல் தடுத்துக்க குணப்படுத்திக்க கண்டிப்பா நீங்க கொய்யாப்பழத்தை எடுத்துக்கலாம். ரத்த அழுத்தத்தை சீராக வைத்துக் கொள்ளக்கூடிய பொட்டாசியம், மிக மிக வந்து இந்த பொட்டாசியம் சத்து உங்களுக்கு பிபியை கண்ட்ரோல் பண்றதுக்கு வேணும். ஸோ இப்படிப்பட்ட பொட்டாசியம் கொய்யாப்பழம் தான் இருக்கு. எனவே நீங்க இந்த கொய்யாப்பழம் தொடர்ந்து நீங்க உட்கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிபி, அதாவது பிளட் பிரஷர் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரத்த அழுத்தத்தை நீங்க சீராக வச்சுக்கலாம். நீரிழிவு நோயாளிகள் கொய்யாப்பழத்தை தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ டயாபெட்டிஸ் பேஷண்ட்ஸ், சுகர் பேஷண்ட்ஸ் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவங்க வந்து கொய்யாப்பழத்தை அதிக அளவில் எடுத்துக்கலாம். கொய்யாப்பழத்தில் அதிக அளவில் நார்ச்சத்துக்கள் இருந்து இருக்கிறதால இதை நீரிழிவு நோயாளிகள் உட்கொண்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாடோட வச்சுக்கலாம். அவங்க வந்து ஸோ அவங்களுடைய பிளட்ல சுகரோட அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கு நீரிழிவு நோயாளிகள்லாம் இந்த அதாவது சுகர் பேஷண்ட்ஸ் இந்த கொய்யாப்பழத்தை எடுத்துக்கோங்க. ஸோ இந்த சுகர் வந்து உங்களுக்கு நாளடைவில் வந்து குணமும் ஆகும். இப்போ இருந்தே வந்து எனக்கு சர்க்கரை நோயெல்லாம் வராமல் நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைச்சிக்கணும் கண்டிப்பாக தொடர்ந்து நீங்கள் கொய்யாப்பழத்தை எடுத்துக்கோங்க. அது சாத்தியம்.
இருமல் மற்றும் தொண்டைப்புண் சரியாகிறதுக்கு நீங்கள் கொய்யாப்பழத்தை வந்து எடுத்துக்கலாம். ஸோ மழைக்காலத்தில் பலருக்கும் இருமல் மற்றும் தொண்டைப்புண் வரக்கூடும். ஸோ அப்படிப்பட்டவங்கெல்லாம் கொய்யா மரத்தில் இருக்கக்கூடிய அந்த இலைகளை வந்து பார்த்தீங்கன்னா, அப்புறம் கொய்யா மரத்தினுடைய அந்த பட்டைகளை வந்து போட்டு நீரில் கொதிக்க வச்சுட்டு அந்த நீரை வந்து வாய் கொப்பளிக்கலாம். அது உங்களுக்கு விரைவில் குணமாகும். ஸோ இருமல் மற்றும் தொண்டைப்புண் உங்களுக்கு குணப்படுத்தப்படணும் அப்படின்னா கூட கண்டிப்பாக நீங்கள் கொய்யாப்பழத்தை எடுத்துக்கோங்க. ஆரோக்கியமான கண்கள் உங்களுக்கு வேணுமா, கண் பார்வை மங்களை சரி செய்யறதுக்கும் இது போன்ற கண் ஆரோக்கியமாக கண்களை வச்சுக்கிறதுக்கு நீங்கள் கொய்யாப்பழத்தை எடுத்துக்கோங்க. கொய்யாப்பழத்தில் விட்டமின் ஏ இருக்கிறதால இதை நீங்கள் தினமும் உட்கொண்டு வந்தீங்க அப்படின்னா, அந்த சீசனில் நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கண்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனையை நீங்கள் தடுக்கலாம். கண்கள் உங்களுக்கு மங்களாக இருக்கு, அதை சரி செய்யணும் அப்படின்னாலும் கொய்யாப்பழம் உதவிகரமாக இருக்கும். ஒட்டுமொத்தமாகவே கண்கள் சார்ந்த அத்தனை பிரச்சனைகளையும் குணப்படுத்தவும் வராமல் தீர்க்கவும் நீங்கள் கொய்யாப்பழத்தை எடுத்துக்கோங்க. முதுமையை தடுக்கும் கொய்யாப்பழம். கொய்யாப்பழத்தினுடைய தோலில் தான் அதிக சத்துக்கள் வந்து இருக்கு. எனவே நீங்கள் அந்த தோலை நீக்கிட்டு சாப்பிடக்கூடாது, அதுக்காக வெறும் தோலையும் சாப்பிடக்கூடாது. ஸோ இப்படி தோல் நீக்காமல் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய முகத்திற்கு பொலிவையும் அழகையும் தருவதோடு தோல் வறட்சியை உங்களுக்கு நீக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முதுமை தோற்றத்தை குறித்து இளமையாகவே உங்களை வச்சுக்கும். உடலுடைய அந்த சுறுசுறுப்புலையுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது இளமையாக வச்சுக்கும். அதே போல் உங்களுடைய தோற்றத்திலையும் அது உங்களை இளமையாக வச்சுக்கும். ஸோ நீங்கள் ஏஜ் வெளியே சொன்னக்கூடிய யாரும் நம்ப மாட்டாங்க. உங்களுடைய முதுமையை தடுக்கிறதுக்கு நீங்கள் கொய்யாப்பழத்தை எடுத்துக்கோங்க. ஈறுகளில் வீக்கம் உங்களுக்கு இருக்கு, அந்த வீக்கம் சரியாகிறதுக்கு கொய்யாப்பழத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஈறுகளில் வீக்கம் அல்லது வலி இருந்துச்சு, அல்லது ஈறுகளில் ரத்தம் கசிவது போன்ற பிரச்சனைகளாக இருக்குது அப்படின்னா கொய்யா மரத்தினுடைய இலைகளை நீங்கள் நீரில் போட்டு காய்ச்சி வாயை கொப்பளிச்சிங்க அப்படின்னா அந்த ஈறுகளில் இருக்கக்கூடிய வலி மற்றும் வீக்கம் எல்லாம் உங்களுக்கு குறைஞ்சிரும். ஸோ இந்த பிரச்சனையை வராமல் தடுக்கிறதுக்கு குணப்படுத்துறது கொய்யாப்பழத்தை இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. குறிப்பாக நீங்கள் கொய்யாப்பழத்தை சாப்பிடும்போது ஒரு சில விஷயத்தெல்லாம் கண்டிப்பாக நோட் பண்ணணும். கொய்யாப்பழத்தில் வந்து நீங்கள் பகலில் சாப்பிட்லாம், இரவில் வந்து நீங்கள் கொய்யாப்பழத்தை சாப்பிடக்கூடாது. அப்படி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வயிற்று வலியை உண்டாக்கக்கூடும். அதனால் நீங்கள் கொய்யாப்பழத்தை இரவில் சாப்பிடாதீங்க, பகல்லே முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுங்க. கொய்யாப்பழத்தை நீங்கள் அதே போல் அளவுக்கு அதிகமாக சாப்பிட வேண்டாம். அளவுக்கு அதிகமாக நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா பித்தம் உங்களுக்கு அதிகரிக்கும், வாந்தி மயக்கம் ஏற்படக்கூடும். எனவே ஒரு நாளைக்கு நீங்கள் 2 கொய்யாப்பழம் சாப்பிட்றது அப்படின்றதே போதுமானது. வாத நோய், ஆஸ்துமா போன்ற நோய் இருக்கிறவங்கலாம் கொய்யாப்பழத்தை சாப்பிடக்கூடாது. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. மற்றவர்கள்லாம் கொய்யாப்பழத்தை அளவோடு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. கொய்யாப்பழத்தினுடைய மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. நன்றி மக்களே.